I wake up in the morning, gotta hit the ground running, hustling hard, no time for rest of fun. வணக்கம் தமிழ் மக்களே, ஒரு மாதத்துல மல்லிகை சாமான் வாங்குறதுக்கே உங்களுக்கு அதிகமா செலவாகுதா? அப்ப நான் சொல்ற இந்த ஒரு 6 டிப்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னாக்கா உங்களுடைய மல்லிகை சாமான் செலவுல இருந்து 25% உங்களால சேமிக்க முடியும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராச்சும் முதல் முறையா வந்திருந்தாக்கா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதோட இந்த ஒரு வீடியோவை ஸ்டார்டிங் டு எண்ணி வரைக்கும் பாருங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். மாத சம்பளத்துல மல்லிகை சாமான் செலவுக்குனே ஒரு பகுதியை கண்டிப்பா ஒதுக்கி ஆகணும். அப்படி இருக்கும் பொழுது இந்த ஒரு மல்லிகை சாமான் செலவானது ஒவ்வொரு குடும்பத்துக்குமே அத்தியாவசிய செலவா இருக்கிறது. எனவே தேவைப்படும் பொருட்கள்ல எந்த ஒரு குறையும் இல்லாம வாங்கி ஆகணும். எனவே உங்களுடைய மல்லிகை சாமான் பட்ஜெட்ல சில மாற்றங்களை நீங்க பண்றது மூலியமா உங்களாலையும் 25% வரைக்கும் சேவ் பண்ண முடியும். அது எப்படி சாத்தியம் அப்படிதானே கேக்குறீங்க? நான் சொல்ற இந்த ஒரு 6 டிப்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பா சாத்தியம்தான். ஃபர்ஸ்ட் ஒன், பசியோட கிராசரி ஷாப்பிங் செய்யாதீங்க. மினசோட்டா பல்கலைக்கழகத்தில் உள்ள கார்ல்சன் ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஒரு ஆய்வு நடத்திருக்காங்க. அந்த ஒரு ஆய்வுல பசியோட ஷாப்பிங் பண்ண போனாக்கா அவங்க பசி மயக்கத்துல அதிகமான தேவையில்லாத பொருட்கள்லாம் ஷாப்பிங் பண்றதா கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்னன்னாக்கா, ஷாப்பிங் பண்ண போகும்பொழுது நம்ம பசி இல்லாம போகணும். அப்படி நம்ம ஒரு வேளை பசியோட போனாக்கா நம்ம அந்த ஒரு பசி மயக்கத்திலேயே நம்ம எந்த பொருள் வாங்குறது தெரியாம நம்ம தேவையில்லாத அதிகமான பொருளை வாங்கிடுவோம். ஸோ அதனால நீங்க ஷாப்பிங் பண்ண போறீங்கன்னாக்கா பசி இல்லாம நல்லா சாப்பிட்டுட்டு போயிட்டு ஷாப்பிங் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு என்ன பொருள் வாங்குறேன்னு சொல்லிட்டு நல்லா தெளிவா தெரியும். செகண்ட் ஒன்னு, நீங்க மல்லிகை சாமான் வாங்க போறீங்கன்னாக்கா கண்டிப்பா லிஸ்ட் தயாரிக்கணும். இந்த ஒரு விஷயம் பலரது வீட்டுல செய்யக்கூடிய ஒரு விஷயம் தான். மல்லிகை சாமான் வாங்கணும் அப்படின்னு சொன்னாலுமே சரி, கண்டிப்பா அவங்க லிஸ்ட தயாரிச்சிருவாங்க. முதல்ல இந்த மாதிரி லிஸ்ட நம்ம தயாரிக்கிறது மூலமா நம்மளுக்கு என்ன பயன்னாக்கா, நம்ம மல்லிகை சாமான் வாங்க போகும்பொழுது நமக்கு என்னென்ன பொருள்லாம் தேவைப்படுது என்பதை நம்மளால ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம்னாக்கா, நம்ம என்ன பொருள் வாங்க போறோம்னு சொல்லிட்டு மறக்காம இருக்க முடியும் இந்த மாதிரி லிஸ்ட் நம்ம தயாரிச்சு ஷாப்பிங் பண்ணும் பொழுது. ஷாப்பிங் தொடர்பான ஒரு ஆய்வுல நம்ம எந்த ஒரு திட்டமிடுதலும் எந்த ஒரு லிஸ்டும் இல்லாம நம்ம ஷாப்பிங் செய்ய போனாக்கா நம்ம 2 மடங்கான தேவையில்லாத பொருட்கள்லாம் நம்ம வாங்கிடுறோமா. ஸோ அதனால நீங்க ஷாப்பிங் பண்ண போறீங்கன்னாக்கா உங்களுடைய வீட்டுல என்னென்ன பொருட்கள் இல்லை, அதோட என்னென்ன பொருட்கள்லாம் தேவைன்னு சொல்லிட்டு மறக்காம ஒரு லிஸ்ட்டை ரெடி பண்ணி அந்த ஒரு லிஸ்ட்டை எடுத்துட்டு போயிட்டு ஷாப்பிங் பண்ணுங்க. ஸோ இதன் மூலயமா தேவையற்ற செலவுகளை உங்களால தவிர்க்க முடியும். மூணாவது ஒண்ணு, ஆஃபர் கொடுக்குறாங்கனாக்கா அங்க போயிட்டு நீங்க மளிகை பொருட்களை வாங்காதீங்க. பல சூப்பர் மார்க்கெட்ல தரக்கூடிய சலுகைகள்ல நீங்க ஈர்க்கப்படாம இருக்கிறது ரொம்பவே நல்லது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 4000 ரூபாய்க்கு நீங்க மளிகை சாமான் வாங்கினீங்கன்னாக்கா 500 ரூபாய்க்கு உங்களுக்கு வந்து மளிகை சாமான் ஃப்ரீன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி சலுகைகள்ல நீங்க ஈர்க்கப்படாம இருக்கிறது ரொம்பவே நல்லது. எதனாலனாக்கா இந்த மாதிரி ஆஃபர்ஸை நம்ம பயன்படுத்தும் பொழுது நம்மளுடைய பட்ஜெட்டுக்கு மீறி நம்ம செலவு பண்ற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால இந்த மாதிரி ஆஃபர்ஸை நீங்க தவிர்ப்பது ரொம்பவே நல்லது. ஃபோர்த் ஒன்னு, ஆஃபர்ஸை பயன்படுத்துங்க. என்னடாவா தேர்ட் பாயிண்ட்ல ஆஃபர்ஸை பயன்படுத்த கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஆஃபர்ஸை பயன்படுத்த சொல்றான்னு சொல்லிட்டு உங்களுக்கு குழப்பமா இருக்கும். ஆனா நான் ஃபர்ஸ்ட் சொன்ன ஆஃபர்ஸ் வேற, நான் இப்ப சொல்ற ஆஃபர்ஸ் வேற. நான் இப்ப சொல்ற ஆஃபர்ஸ் என்னன்னாக்கா, சில பொருட்களுடைய விலைகளை குறைக்கப்பட்டு விற்கக்கூடிய சூழ்நிலை வரும் ஒவ்வொரு சூப்பர் மார்க்கெட்லயும். அந்த மாதிரி நேரத்துல நீங்க போயிட்டு அந்த ஒரு பொருட்களை வாங்குறது ரொம்பவே நல்லது. ஆனா 4000 ரூபாய்க்கு பொருட்கள் வாங்கினாக்கா 500 ரூபாய் உள்ள பொருட்கள் ஃப்ரீன்னு சொல்றாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரியான சலுகைகளை நீங்க வந்து பயன்படுத்தாம இருக்கிறது ரொம்பவே நல்லது. அஞ்சாவது ஒண்ணு, ஹோல்சேல் கடைகள்ல போயிட்டு நீங்க பொருட்களை வாங்கணும். சூப்பர் மார்க்கெட்ல எம்ஆர்பி விலையை விட 2 ரூபாய் 3 ரூபாய் தான் விலையை குறைச்சி விற்பாங்க. அதுவே நீங்க ஹோல்சேல் கடையில போயிட்டு பொருட்களை வாங்கினீங்கன்னாக்கா 20 ரூபாயில இருந்து 30 ரூபாய் வரைக்கும் ஒரு பொருளுக்கு உங்களால வந்து சேவ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 1 கிலோ உளுத்தம் பருப்பு சூப்பர் மார்க்கெட்ல போயிட்டு வாங்கணும்னாக்கா நம்மளுக்கு 180 ரூபாய் ஆகும். அதே நம்ம போயிட்டு ஹோல்சேல் கடையில போயிட்டு 1 கிலோ உளுந்து வாங்கினாக்கா 140 ரூபாய் 150 ரூபாய்க்குள்ளேயே நம்மளால 1 கிலோ உளுந்த வாங்கிட முடியும். ஸோ அதனால நீங்க போயிட்டு ஹோல்சேல் கடையில வாங்குங்க. ஆறாவது ஒண்ணு, பொருட்களுக்கான பிரத்யேக கடைகளுக்கு நீங்க செல்லணும். இது பலருக்கும் சற்று அலைச்சல் தரக்கூடிய விஷயமா இருக்கலாம். ஆனா மல்லிகை சாமான் செலவுல இருந்து 25% சேவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
அப்பளம், வடகம், வத்தல் இந்த மாதிரியான பொருட்களுக்கு தனி கடைகள் இருக்கும். அதே மாதிரி பருப்பு வகைகளுக்குமே தனி கடைகள் இருக்கும். இந்த மாதிரி நம்ம தனி கடைகள்ல போயிட்டு பொருட்களை வாங்கும் பொழுது நம்மளுக்கு சூப்பர் மார்க்கெட்லயோ இல்ல மற்ற கடைகள்லயோ கிடைக்கிற பொருட்களின் விலையை விட நம்மளுக்கு குறைவான விலைகள்லயும் கிடைக்கும். அதே நேரத்துல பொருட்களின் அளவும் நம்மளுக்கு அதிகமா கிடைக்கும். இதன் மூலம் உங்களுடைய பொருள் மற்றும் பணம் இரண்டுமே மிச்சமாகிறது. சோ நான் இது வரைக்கும் சொன்ன 6 டிப்ஸை நீங்க ஃபாலோ பண்ணி உங்களுடைய மளிகை சாமான் செலவுல இருந்து 25% நீங்க சேமிப்பு பண்ணி உங்களுடைய மற்ற செலவுகளுக்கு அந்த ஒரு 25% பணத்தை செலவு பண்ணலாம். ஸோ எதனால நான் இந்த ஒரு வீடியோவை போஸ்ட் பண்ணனாக்கா, ஒவ்வொரு குடும்பத்துக்குமே மளிகை சாமான் செலவானது அடிப்படை செலவா இருக்கிறது. ஸோ ஒவ்வொரு மனுஷனும் வாழணும்னாக்கா உணவு என்பது அத்தியாவசியமா இருக்கிறதால ஒவ்வொரு மனிதனுமே கண்டிப்பா அவருடைய லைஃப்ல தனிப்பட்ட லைஃப்லயோ இல்ல கூட்டு குடும்பத்திலயோ செலவு பண்ணி தான் ஆகணும் மளிகை சாமாக்குன்னு. ஸோ அந்த மாதிரி நேரத்துல அவங்க அதிகமான செலவு பண்றது மூலியமா அவங்களுடைய மற்ற செலவுகளை அவங்களால கட்டுப்படுத்த முடியாது. ஸோ அதனால நம்மளுடைய அடிப்படை செலவுகள்ல நம்ம ஓரளவுக்கு சேமிப்பு பண்ணாலுமே நம்மளுடைய லைஃபை ஓரளவுக்கு நல்லாவே ரன் பண்ணலாம். ஓகே, நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். நாளைக்கு வேற ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜிடி சுந்தரேசன். தேங்க்யூ.